திரு சோமவல்லியப்பன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்திருக்கா உங்க பார்வையில்? பூர்த்தி செய்யவில்லை. காரணம் எதிர்பார்ப்புகளுக்கு அளவில்லை. காரணம் எதிர்பார்ப்புகள் பல தரப்பானவை. எதிர்பார்ப்புகள் பல தரப்பாக இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது. எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் எந்த ஒரு நிதிநிலை அறிக்கையும் நிறைவு செய்யாது. அந்த விதத்தில் எல்லா நிதிநிலை அறிக்கையின் போதும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும். ஆனால் குறிப்பாக என்னுடைய எதிர்பார்ப்புகளை இந்த முறை பூர்த்தி செய்யவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பொதுவாக ஒரு இடைநிலை அறிக்கையாக இருந்தாலும், ஓட் ஆன் அக்கவுண்ட், இன்டீரியம் பட்ஜெட் என்று சொன்னால் கூட பல்வேறு கோரிக்கைகள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கின்றன, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. எதிர்பார்ப்புகள் சில அதிகமாக இருக்கலாம், சிலது குறைவாக இருக்கலாம், நியாயமாக இருக்கலாம், விமர்சனங்கள் உட்படலாம். ஆனால் ஒரு தேர்தல் வருகிற பொழுது எதிர்பார்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா 2014-15 சில அறிவிப்புகளை பார்த்துருக்கிறோம், 2019-20 சில அறிவிப்புகளை ஒரு சில தரப்பு சொல்றாங்கல்ல, இது தேர்தல் ஆண்டு, இடைக்கால பட்ஜெட்ல நீங்க ஒரு பாப்புலிஸ்ட், ஒரு மக்கள் சார்ந்த இல்ல மக்களின் வாக்குகளை கவரக்கூடிய அறிவிப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நம்ம தான் எதிர்பார்ப்பு அதிகமா வச்சுக்கிட்டோம், அந்த வகையில இது ஒரு நியாயமான சரியான பட்ஜெட்னு ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, அப்படி பார்க்கலாமா? அதாவது பட்ஜெட் பற்றிய பார்வை பிறகு இது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததாங்கிற முதல் பகுதியில் நான் சொல்லுகிற பொழுது தேர்தலை ஒட்டி மக்கள் எதிர்பார்க்கிறது என்பது நியாயம்தான். ஏன்னா பாப்புலிஸ்ட் பட்ஜெட் பல முறை நம்ம பார்த்துருக்கிறோம். நான் அந்த உதாரணத்தை தான் சொல்கிறேன். 2014-15 திரு பி சிதம்பரம் அவர்கள் 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்போ தான் வந்தது. அப்போ தான் எஜுகேஷன் லோன் மாரட்டோரியம் கொடுத்தாங்க. அது மாதிரி சில அந்த தேர்தலுக்கு முன்னால் சில அறிவிப்புகள் அதில் 2014 கூட PM கிசான் திட்டத்தை அப்போ இவர் 2019 பியூஷ் கோயல் அந்த 2019 அது டிசம்பர்லேயே வந்து விட்டது. மார்ச் இவங்க பிப்ரவரி மார்ச்சில் பண்ணுற போது அதை சாலம்னைஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கொண்டால் கூட இன்னும் வேறு சில அறிவிப்புகளும் வந்தன. அப்போ இது முழுக்க வந்து ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு 4 மாதம் போயிடுது. நீங்கள் வந்து ஜூலையில் தான் அடுத்த பட்ஜெட். அப்போது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை என்கிற ஒரு 4 மாதங்களில் கொடுத்துருக்கலாம் என்று நினைக்கிறது. நான் 2 விஷயங்களை, ஒன்று வந்து சேலரிடு மக்களுக்கான, அதுவும் குறிப்பாக ஓல்டு ரெஜீமில் இருக்கிறவர்களுக்கு சில வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். 80 வருமான வரி வரம்பு அது நியூ ரெஜிம்லே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் டிஃபால்ட் என்று சொல்லுகிறார்கள். அது சேமிப்பை குறைக்கிற, மக்களுடைய செல்வத்தை குறைக்கிற, செலவழிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்துகிற ஒன்றை ஆதரிக்கிறார்கள். அதற்கு தான் ஊக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் இதை பண்ணலை. இதில் நான் எதிர்பார்த்தேன். அது ஒரு என்னுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களில் ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க 2019-20 கொண்டு வந்த பொழுது அந்த PM கிசான் திட்டத்தில் கொடுத்த 6000 ரூபாய் என்பது ஒரு பணவீக்கத்தை வைத்து பார்த்தால் கூட இப்போ 9000, 10,000 கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. அதை இவர்கள் சுலபமாக கொடுத்துருக்கலாம். அதை வந்து பெரிய குறை சொல்லிவிட போகிறதில்லை. அப்போது அதையும் இவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இது வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஓரளவுக்கு இது குறைவானது. அவர்களும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள். இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணலைங்கிற ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னு தான் நான் அதை பார்க்கிறேன். பண்ணலைங்கிறத பெருமையாக சொல்கிறதுனா அதுக்கு, அதாவது இந்த ஒரு தேர்தலுக்காக ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட் நாங்கள் கொடுக்கல, நாங்கள் மரபுகளை காக்கிறோம் என்று சொல்வது கூட ஒரு பெருமை தானே. தட் காஸ்ட் வந்து இதை கொடுத்துருக்கலாம். இதை ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்காது. குறைந்தபட்சம் ஒரு நடுத்தர மக்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். பல நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தது, பெண்களுக்கு கொடுத்தது, அதற்கப்புறம் அக்வா பார்க், ரயில்வே, அது மாதிரி பலவற்றை சொல்ல 4 பிரிவுகளை இவங்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்றாங்க, பிரதமர் அவர்களும் சொல்றாங்க. இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இவங்களை 4 மையப்படுத்தி எல்லாருக்குமான வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறதுன்னு, அது சரியான விகிதத்தில் இருக்குதா? அதாவது ஏற்கனவே அறிவித்த பட்ஜெட்டு தொடருகிற பட்சத்தில் ஒரு அன்ன யோஜனாங்கிறதுல ஒரு 80 கோடி பேருக்கு ரேஷன் அரிசி இந்தியா முழுக்க இலவசமாக கொடுப்பது என்பது தொடரும் என்கிற பட்சத்தில், இந்த 6000 ரூபாய் மீத மாதங்களுக்கும் கொடுக்கப்படும் என்கிற பட்சத்தில், ஜூலை, ஆகஸ்ட், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைலையும் கொடுப்பார்கள் என்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் பயிர் காப்பீட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் தொடரும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது, புதுசாக இல்லை, அதெல்லாம் தொடரும் என்கிற பட்சத்தில் பரவாயில்லை. அது தொடருகிறது, இன்னும் அதிகப்படுத்தலாம் விலைவாசிக்கு என்று ஒன்று சொல்லலாம். பெண்களுக்கு ஓரளவுக்கு செய்திருப்பதாக நான் பார்க்கிறேன். பெண்களுக்கு வந்து இவர்கள் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான ஒரு வேக்சினேஷன், அப்புறம் மகளிர் சுய குழுக்களுக்கு செய்திருக்கிறது. லட்சாதிபதிகளுக்கான இலக்கு, ஆனால் அது நிறைய பேர் லட்சாதிபதி ஆகவில்லை.
இன்னும் 1 கோடி வந்துட்டோம், இப்போ 3 கோடி இலக்கு, அடுத்தடுத்த இலக்கு அதிகமாக இருக்கிறது. செயல்பாடும் இன்னும் நடைமுறைப்படுத்துதலையும் சிக்கல்கள் இருக்குமோ, கனெக்டிங் த டாட்ஸ் குறைகிறது என்று சொல்கிறார்கள். அது எல்லாமே முழுக்க கன்வெர்ட் ஆகவில்லை என்று சொல்கிறார்கள். நடைமுறை இலக்கு நல்லா இருக்கு. மொத்த பணமும் எப்படி PLI ஸ்கீம்ல முழுவதும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதோ, திட்டம் நல்ல திட்டம், நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் நடைமுறைப்படுத்துதல் சிக்கல் இருக்க மாதிரி இதுலேயும் இருக்கிறதோ என்று நினைக்கிறேன். ஆனால் குறிப்பாக இந்த 2 கோடி PM ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வீடுகளை 3 கோடி ஆக்குவது, அதை பலரும் பயன்பெற்றதை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்து வீடு கட்டுவதில் அதை தொடர்ந்து ஒரு கடந்த சில ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் பாராட்டத்துக்கு அம்சங்களும் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக எதிர்பார்ப்புகள் என்று கேட்டால் நடுத்தர மக்கள் தான் வாய்ஸ் பண்ணுவாங்க. அந்த நடுத்தர மக்களுடைய, அந்த விவசாயிகளுடைய அந்த 2 விஷயங்கள் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு, எனக்கு ஏமாற்றம் கொடுத்து. ஓகே, திரு கனகராஜ், உங்கள் பார்வையில் இது ஏற்றமிகு பட்ஜெட்டா, ஏமாற்றமான பட்ஜெட்டா? வழக்கம் போல் இது ஒரு ஏமாத்திர பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட்டும் ஏமாத்திர பட்ஜெட்டாக இருக்குது. உதாரணமாக அவங்க டாக்குமெண்ட் வந்து அசஸ்மெண்ட், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி அப்படின்னு அந்த அவங்க கீ ஃபீச்சர்ஸ்னு போட்டிருக்கிறதுல ஒரு டாக்குமெண்ட் போடுறாங்க. டிக்ளைனிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா 2022-23 3.2% தான் என்னவா இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இளைஞனாவது ஏற்றுப்பானா? சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி இந்த 2023 அக்டோபர் டிசம்பர் குவார்ட்டரில் 20 வயசுலேருந்து 24 வயசுக்கு இடையில் உள்ளவங்களிடையே வேலையின்மை 44.5% என்று சொல்லியிருக்கு. இன்னொரு கணக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2016-17 எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 15 வயசுலேருந்து 64 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருன்னு 42.79%. அது 2011-12 52% இருந்தது. 21-22 அது வெறும் 37%, 37.2%. இது வந்து இப்போ சமீபத்தில் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி சொன்னது. இன்னொன்று என்னென்னா, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலை செய்கிறவர்கள், உற்பத்தி துறையில் வேலை செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் 2011-12 12.6% இருந்தது. இந்த காலத்தில் 11.6% இருக்குது. ஓகே, 1% என்பதை நீங்கள் ஸ்டாக்னேஷன் அல்லது இதர இதுக்கு போயிருக்கலான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இருக்கிற போது ஒரு டாக்குமெண்ட்ல 3.2% தான் வேலையின்மை அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதை நான் ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். கட்டமான வார்த்தையை பயன்படுத்தி தான் சொல்லணும். இல்லை, அதான் வேற எப்படி சொல்லலாம்? தமிழில் சொன்னால் கொஞ்சம் காட்டம் இல்லாமல் இருக்குமா? இல்லை 3.2% என்பது உங்களை கேலிக்குள்ளாக்குறது இல்லையா இன்னைக்கு? நம்பர் 1. நம்பர் 2, ஏன் இந்த டாக்குமெண்ட்டை நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன். எய்ம்ஸ் 15, இதில் மதுரையும் சேரும், அப்படி தானே? இல்லை மதுரையை விட்டுட்டாங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, அந்த பட்டியலில் 15ன்னு சொல்கிறாங்க. உங்கள் சு. வெங்கடேசன் MP உங்கள் கட்சியை சேர்ந்தவர் 15 + ஒரு செங்கல் அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்போ அது இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அது எனக்கு தெரியாது. அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் எய்ம்ஸு வந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, 95% முடிஞ்சிருக்கு. ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் 95% வேலை முடிஞ்சதுன்னு இங்கே இந்த ஊரில் தானே வந்து இப்போ பேசிட்டு போனார். அது ஒரு பக்கம். இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்ரா லோன் வந்து நாங்கள் 43 கோடி லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 43 கோடி லோன்கிறது இந்த வருஷத்தில் 144 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர் சைஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 30 கோடி வீடுகள் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை தான் ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காருன்னா இதனுடைய சதவீதம் என்ன? ஒரு வீட்டில் 1க்கு மேற்பட்டவர் வாங்கினதா அர்த்தம். அதாவது எங்கே இருந்துன்னா டாப் மோஸ்ட் லேயரில் இருந்து எடுத்திங்கன்னா, இல்லை 1க்கு மேற்பட்ட முறை வாங்கியிருக்காங்க, 2 தடவை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 43 21.5 மாறும். 30 கோடி வீட்டில் 21 கோடி வீட்டில் முத்ரா லோன் வாங்கினதா அர்த்தம். ஒருவேளை 3ன்னு வச்சுக்கிட்டுருங்க, இந்தியாவில் இருக்கிற வீடுகளில் கிட்டத்தட்ட 50%, 48% வாங்கினதா அர்த்தம். 14 கோடி பேர்
அல்லது 14 கோடி குடும்பங்களில் வாங்கியதாக அர்த்தம். 4 பேருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 தடவை லோன் வாங்கினதாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு 3 வீட்டுக்கும் ஒரு வீட்டில் லோன் வாங்கினதாக அர்த்தம். ஒன்று இது ஸ்கேமாக இருக்கணும், இல்லைன்னா இது தவறானதாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் உங்கள் ஊரில் 100 வீடு இருந்தால் அதில் ஒரு 30 வீட்டில் லோன் வாங்கியிருக்காங்களா, முத்ரா லோன்? அப்படி இருந்தால் தானே இது சாத்தியம். இது அவங்க டாக்குமெண்ட்டில் இருக்குது. இல்லை, சில ஆண்டுகளாக இருக்குமோ? ஆமாம் ஆமாம், ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறேன். ஆண்டுகள்னா ஒரு ஆண்டுக்கு எத்தனை கொஞ்சம் குறையும்ல? இல்லை, அதனால தான் அவங்க எங்கேயுமே நம்பரை சொல்லலை. நான் ஒரு ஆண்டுக்குன்னு சொல்ல, இது ஒரே ஆளு 2 தடவை முத்ரா திட்டத்தின் கீழ் 43 கோடி முறை வங்கி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதைத்தான் நான் கேட்கிறேன். 43 கோடி முறைனே நான் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஆள் அதிகபட்சமாக 4 முறை வாங்கினா கூட 3ல் ஒரு வீட்டில் வாங்கியிருக்கணுங்க. இதில் நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, டாப் மோஸ்ட் இந்தியாவினுடைய அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லா அவங்க குடும்பத்திலலாம் வாங்கிக்கிட்டதா வச்சுக்கிட்டா 3ல் ஒரு. இது சாத்தியமா? இது சாத்தியமான்னு கேட்குறேன். ஒட்டுமொத்தமா இதை எதிர்மறை கண் கொண்டு நம்ம பார்க்கிறோம். நேர்மறையா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல, அவங்க பட்டியலிட்டதே நான் படிக்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, தொழில்நுட்பம் சார்ந்த இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம். தொழில்நுட்பம் சார்ந்து தொழில் புத்தாக்க திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 50% வருவாய் இந்திய மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்கு. 5 ஆண்டுகள்ல நேரடி வரி இல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க நேரடி வரி வருவாய் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியா எப்படியான வளர்ச்சி அடைய போகுது? இன்னைக்கு 58 நிமிஷம் பட்ஜெட் படிச்சாங்க. ஏறக்குறைய ஒரு 35-40 நிமிடங்கள் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்க பட்டியலிட்டு. எனக்கு இதை எப்படி நேர்மறையா பார்க்கிறது நீங்க சொல்லுங்க. இல்ல, அது குறைகள் இருக்கலாம். இப்ப திரு சோமவளிப்பன் சொன்னார்ல, எந்த விதமான பட்ஜெட்டும் எல்லா எதிர்பார்ப்பும் தப்புன்ற. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணி சந்தேகப்படுறேன். இந்த எண் எங்கேயாவது இத்தனை நபர்களுக்கு அப்படிங்கிறத என்னைக்காவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. சொல்ல மாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கும். நீங்க வறுமையிலிருந்து மீட்டுட்டேன்னு சொல்றீங்கல்ல, 25 கோடி பேர் 10 ஆண்டுகள். அப்ப ஏன் இந்த ஹங்கர் இண்டெக்ஸ்ல அதிகமா போய்கிட்டே இருக்கு? நீங்க 125 நாடுகள் பட்டியலில் 111வது இடத்தில். இது ஹங்கர் இண்டெக்ஸ்ல. இப்ப சமீபத்தில் வந்த ஒரு இது என்ன சொல்லுது, ஒரு சர்வே, குஜராத்தில் மட்டும் 1/3 3ல் 1 பகுதி மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அவங்க வறுமை கோடுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கிராமப்புறத்தில் 26 ரூபா ஒரு நாளைக்கு 26 ரூபாயில் வாழ்க்கை நடத்துகிறவங்க, நகர்ப்புறமாக இருந்தால் 32 ரூபாயில் வாழ்க்கை நடத்துகிறவங்க. இவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி விட்டீங்களாக்கும். நீங்கள் எந்த மாடல்னு சொல்கிறீங்களோ அங்கே 1/3 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதை எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் சமூக நீதியை பின்பற்றியவர்கள். என்ன சமூக நீதி? செயல்படுத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தானே சண்டை போட்டோம். யூஜிசி என்ன சொல்லுது, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதில் உயர்கல்வி நிலையங்களில் இவங்க வேக்கன்சி ஃபில்லப் பண்ணாமல் இருந்தால் அது எல்லாத்தையும் ஜென்ரல் கேட்டகரிக்கு கொண்டு போகும்னு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், இது சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டுறதா? நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. நம்பர் 2, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களில் இருந்து பெற்றுக்கொண்ட 15% எம்பிபிஎஸ் இடங்களுக்கு நீங்கள் ஓபிசிக்கு மட்டும் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொன்னீங்க. இது சமூக நீதியை நிலைநாட்டுறதா? நீங்கள் சச்சார் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி கற்கவே அவங்க பல இடங்களில் இல்லை, எனவே நீங்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு கொடுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஒரு மாணவனுக்கு 1ஆம் கிளாஸில் இன்னும் மாதம் 100 ரூபா கொடுத்தாங்க. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டீங்க. பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப்பு பெண்களுக்கு 33%, அதை நிப்பாட்டிட்டீங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெல்லோஷிப்பை நிறுத்திட்டீங்க. வெளிநாட்டில் படிக்கிற சிறுபான்மை மாணவர்களுக்கான அந்த லோனுக்கு வட்டியில் மானியம் கொடுக்கறத நிறுத்திட்டீங்க. இது சமூக நீதிக்குள்ள வருமா? சரி, வேற மாதிரி பார்க்கலாமா? இப்ப சொல்றேன், இப்ப சமூக நீதி, இடபிள்யூஎஸ்
முற்பட்ட வகுப்பினருக்காக அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு, இன்னொரு பக்கம் பட்டியலினத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவராக்குனது, ஒரு பெண் பழங்குடியினத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக்குனது, இப்ப கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா வழங்கினது வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அமைச்சரவையில அதிகமா பிற்படுத்தப்பட்டவங்க பட்டியலினத்தவர்கள் இந்த அமைச்சரவை மோடி அமைச்சரவையில தான் இருக்கிறாங்கன்னு சொன்னது வரைக்கும் இதெல்லாம் சமூக நீதியை செயல்படுத்திய ஒரு கூறா பார்க்க முடியாதா? அப்படின்னா இதை இந்த மாதிரி நான் கேட்கட்டா, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க செஞ்சுட்டாலே நீங்க எல்லாத்துக்கும் செஞ்சுட்டா. இவ்வளவு நாள் நடக்காததை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். சமூக நீதிங்கிறது இவ்வளவு நாள் ஒரு அரசியல் முடக்கமா இருந்தது, அதை சாத்தியப்படுத்தி இருக்கோம் சொன்னா இதையே பார்க்க முடியாது. எஸ்சி எஸ்டியில் படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சு வந்த ஒருத்தனை இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு வந்த யாரும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போக முடியாத அளவுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் ஏன் தள்ளி வைக்கிறீங்க? ஆளே கிடைக்கலையா அவங்களுக்கு? சரி, அப்படி நீங்கள் நம்பர் 1 ஆளாக கொண்டு வந்தவங்க எல்லாரும் இந்தியாவில் நம்பர் 1 டீச்சராக மாறிட்டாங்களா? ஏன் அதை இப்போ கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ராம்நாத் கோவிந்துக்கு நான் இதை கொடுத்துட்டேன்ப்பா, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 15% தலித்துகளில் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பை நான் அதனால் தடுத்துருவேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? எஸ்சி எஸ்டி சப்ளானுக்கு கொடுக்கக்கூடிய காசை நீங்கள் வந்து குறைச்சிருவீங்களா? குக்கி இனத்தை நீங்கள் வந்து திரௌபதி முர்முவை நீங்கள் பிரசிடெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா குக்கி இனத்தை, அதே பட்டியல் இனத்தை சேர்ந்த குக்கி மக்களை கொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வந்துடுதா? மைண்டில் வச்சுக்கோங்க. மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 8 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த 8 மாதமும் 60,000 பேர் அந்த மாநிலத்திலும் 10,000 பேர் பக்கத்தில் இருக்க மிசோரம்லையும் எங்கே இருக்காங்க? நிவாரண முகாம்களில் இருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதம் குறைச்சிருக்கோம், அதனால சுற்றுலாத்துறை அங்கே மேம்பட்டிருக்குன்னு இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அவங்க தான் நிறையா சொல்லுவாங்களே, நான் தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது உண்மைனா மணிப்பூரில் இல்லைப்பா ஆல் இஸ் வெல் நீங்கள் சொல்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அதில் அப்படி இருந்ததுனால தான் மிசோரமில் தேர்தல் நடக்கும்போது கூட்டணி கட்சியே மோடியோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுற விஷயமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது இல்லை, அகப்பையில் முழுமையாக இருக்குன்னா சொல்லாதீங்க. என் பிளேட்டில் போடும்போது நீங்கள் ஒரு பருக்க கூட போடலைன்னு சொல்கிறேன். சரி, நான் முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன்.